என்ன யார் எப்படி இருந்தவன்? சிவனை நேராக கண்டவன். உண்மை. பிரதீஸ்வர பட்டத்தெடுத்தவன். பெற்றவன். தமிழுக்கு முதலிடம் தந்தவன். உண்மை. தாய்க்கு பல தொண்டுகள் செய்தவன். தெலுங்கு பாஷை உற்பத்தி செய்தவனே தென்னிலங்கை வேந்தன் என்று கேள்விப்பட்டேன். உனது புகழ் கீர்த்தி கௌரவம் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் தாயை கொண்டு போய் பகவானத்தில் விட்டு மன்னிப்பு கேட்பதுதான் சரி. இல்லை என்றால் தப்பாதவர் குறி கண்டிப்பா போர்க்களத்தில் தாலி அறுப்பால் உண்மனை கொண்டு என்னுடைய இல்ல அது சொல்லுது அப்படி ஆடுறதுமா அவன் நம்ம காக்கூடாது. உன் பெருமை நீ சொல்லு. விடக்கூடாது. ஒரு கோயில் கட்டிடலாம். ஆமா ஆமா கட்டிக்கிட்டவன். விடு 10 போட்டு விட போகிறேன். உன் 10 தலைக்கு சில புத்திமதி சொல்லிட்டு போறேன். திரிந்து இல்லை என்றால் யமலோகத்துக்கு நானா 10 தலைக்கு புத்திமதி. சரி சொல்லடா பார்ப்போம். உன் 10 தலையிலே ஒரு தலை உன் ஆட்சி நீதி என்பது அல்ல. ஒரு தலை பட்சமாகவே ஆட்சி புரிகிறான். உனக்கு 2 தலை தாயை கொண்டு வந்து விட்டோமே, இதனால் ராம பானத்திற்கு இரையாகிடுமோ என்றும் வீடு தாயை கொண்டு போய் பகவானுக்கு ஒப்படைத்தால் நம்மை பகைத்த தேவர்களெல்லாம் கை கொட்டி நகைப்பார்களோ என்றும் இப்படி அப்படிமா 2 தலை கொண்டு விழிக்கிறார். உனக்கு 3 தலை இன்னும் ஞானம் முத்தவே இல்லை. யாருங்களா அங்க சொன்ன பொடிகார் சொன்ன பொடியார் முத்துவே மாட்டேங்குது. ஆமா உனக்கு 4 தலை எல்லாம் நாய் தலை. சத்தியமா நாய் தலை தான். காஜே இல்ல 4ஆவது தலை சொன்னேன். நான் தானே வேலை செஞ்சீங்க. இது வரைக்கும் அவர் தலையை பார்க்கலையா? எங்க பாக்குறேன் நானு சித்திரிக்கு தான் பாப்பேன். நான் எங்க பாக்கறதே கிடையாது. நான் தலையை பார்க்கறதே இல்ல. பாக்கறதே கிடையாது. நான் பொறுத்தா என்ன தலையை பார்க்க நான் எந்த தலை உனக்கு 5 தலை. என் பகவான் கோதண்டத்திற்கு அடையடா 5 தலை. உனக்கு 6 தலை. தாயை கொண்டு போய்விட்டு இனியாகிலும் பிழைத்தோம் என்று அடையடா நீ 6 தலை. உனக்கு 7 தலை. அளவு கடந்த செல்வத்தை நீ பெற்றிருக்கிறாய். அப்படி பெற்றிருந்த போதிலும் அந்த பிரம்மன் உனக்கு நல்ல எழுத்தையே 7 தலை. உனக்கு 8 தலை. எத்தனை வார்த்தை சொல்லி உன் மரமண்டைக்கு எட்டவே எட்டாதே. உனக்கு 9 தலை. என் கேள்விக்கு சீக்கிரம் சொல்லா உன் பதிலை. உனக்கு 10 தலை. என் தாய்மையில் வச்ச 10 தலையை மறந்தால் ஆயிற்று. இல்லை என்றால் உன் 10 தலையும் பனங்குலை தென்னங்குலை வாழைக்குலை கேளடா தருதலை. யாரா தருதலா? எப்படி என்ன வார்த்தை போல அவமாக பேசியதோ இந்த குரங்கு இருக்கலாமா? இருக்கவே கூடாது. ஓடு வெட்டி மிக மிக பாவம் அண்ணா. மாதரை கொன்றாலும் கொள்ளலாம், தூதுவரை கொள்வது மிக மிக பாவம் அண்ணா. இவனை விட்டு விடுமா? நீ எல்லாம் எனக்கு தம்பி. நீ சொல்லி இதை நான் கேட்பதா? போடா. இந்த கூட்டத்தில் தப்பி பிறந்த மனுஷா அவள் மட்டும்தான். எப்படி இந்த குரங்கு நம்மை அவமானப்படுத்தியதோ இனி இதை வெட்டி பலன் கிடையாது. இது எப்படி தெரியுமா செய்ய வேண்டும்? இதோ இருக்குது பார்த்தாயா வாலு. இந்த வாலிலே தீய மூட்டு எரிந்து சாம்பலாகட்டும். கொண்டு வரா தீய. நீ வைத்த தீய நாட்டு கழிவு உமது கோட்டை கழிவு. தன்னப்பன் தன்னை சுட்டான், ஓட்டப்பன் ஓட்டை சுட்டான். தாயே நீங்கள் இருக்க இடம் மட்டும் பத்தாமல் இருக்கட்டும். அடிக்கிறீங்க புத்திமதி எடுத்துரைத்ததோ இந்த குரங்கு இனி உயிரோடு வாழக்கூடாது. ஆகையா என்னுடைய காவலுக்கு கட்டளிட்டு தீ வாலிலே தீய மூட்டினால் இது அப்படியே எரிந்து சாம்பலாக போய்விடும். இனி என்னை எதிர்க்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஜானகியை எந்த பாவியோ கொண்டு போனா
அயோத்தி மாநகரை ராமன் மணிமுடிசூட்டி அரசாட்சி புரிகிறான். ஆர்வத்தோடு காத்திருக்கு. அந்த சமயத்தில் சிறிய தாய் இரண்டு வரம் கண்மகன் பரதன் நாடாள வேண்டும். ராமன் 14 நாடு காணல் செல்ல வேண்டும் என்ற சிறிய தாயின் வரத்தை சிறமேல் தாங்கி மாநகரை இழந்து மரபுரி தரித்து தம்பியோடும் தையனோடும் வந்து இந்த கானகத்திலே என்னுடைய ஆரோக்கிய கண்மணி யாரோ கவர்ந்து சென்று விட்டார்களே. தம்பி என்னது போல் மனம் எண்ணி நான் எனது போல் மனம் எண்ணி நான் வாடுறேன். எனது போல் மனம் ஏங்கி தவிக்கின்றேன். என்னது போல் மனம் எண்ணி நான் வாடுறேன். என்னது கேட்க முட்டாளுக்கு காணாய் கண்ணாலே ஜானகியை காண்பது என்னாலோ. ஜானகியை எந்த பாவியோ கொண்டு போனானே தம்பி லட்சுமணா. ஜானகியை தேடித்து அலைந்தோம். எப்படி நான் ஜானை கண்டுபிடித்து வருவேன் என்று சென்ற ஆட்சி நான் இதுவரை காணவில்லை. ஒருவேளை என்னுடைய மனைவி அவளுக்கு கிடைத்தாலோ கிடைக்கவில்லையோ ஒன்றுமே புரியவில்லை. சரி தம்பி, அது ஒரு தெரிந்து ஒரு ஆலமரம், அதை கீழே அமர்ந்திருப்பேன். அப்படியே அழைக்க பண்ணா. என் கண்மணி சிறிய உன் கண்களால் கண்டாய கண்டேன் கண்டேன் தாயை கண்களால் கண்டேன். கண்டேன் கண்டேன் தாயை கண்களால் கண்டேன். கொண்டேன் கொண்டேன் மனமதி செம்மை கொண்டேன் கொண்டேன் தாயின் கண்களால் பார்த்தேன். அப்படியா? தாய்க்கு குறையுமே கிடையாது. திருச்சடையில் அம்மையார் தங்கள் தேவிக்கு உறுதுணையாக இருந்து அவ்வப்போது அனுமொழி குறித்தே இருக்கிறார். நீங்கள் உரைத்த வார்த்தையை தாயின் உரைத்தேன். அதை கேட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். நீங்கள் கொடுத்த கனையாடி அன்னையிடம் கொடுத்தேன். அதை கண்டு அளவில்லாத ஆனந்த கொண்டார். அப்படியா ஆஞ்சநேயா? அது மட்டுமல்ல, அவன் உன்னிடத்தில் என்ன உரைத்தான்? ஒன்னே வாத ஒன்னே நீ அன்றே வரவில்லை என்றார் அங்கே உயிர் பிரியும் தங்களுக்கு கொடுக்கும்படி சூடாமணி ஒன்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் கனையாடியை கொடுத்திருக்க பதிலாக இந்த சூடாமணியை கொடுத்திருக்கிறாளா என் கண்மணி? இன்னும் நான் ஒரு மாதம் உயிர் வாழ்வேன், இல்லை என்றால் உயிர் தொந்தவிட சொல்லிவிட்டாளா? இந்த சூடாமணியை கண்டது நினைவுக்கு வருவது என்ன தெரியுமா? ஒரு சமயத்தை நானும் என்னுடைய ஜானகியும் விளையாடி விட்டு சற்று ஐந்து விட்டு இந்த சயமும் என்ன செய்தா தெரியுமா? தேவேந்திரன் ஜெயந்தன் என்பவன் என் மனைவி மீது மோகம் கொண்டு காக்கியாக உருவெடுத்து என்னுடைய ஜனகன் மார்பை கொத்தினான். என்னைக்கு ஆச்சரியம்! மேலே இருந்து பறந்து வந்த காக்கை திடீரென்று அவசரப்பட்டு நம்முடைய மனைவி மார்பை கொத்திட்டு என்று கேட்டாருக்கு என்ன சொன்னார்? ஏதோ மேலே ஒரு காக்கை ஒன்று திடீர் என்று என் மார்பை கொத்திட்டு நீங்கள் சிறிது கவனியாது இப்படி படுத்துட்டு என்று சொன்னார். அதுக்கு என்ன சொல்லி தெரியுமா? அப்படியா இப்படியா செய்கிறான்? என்னுடைய ஞானத்தால் வந்து பார்த்தால் அவன் தான் தேவேந்திரன் ஜெயந்தன் என்பவன். நான் மனைவி மீது ஆசைப்பட்டு இப்படி காக்கியாக உருவெடுத்து வந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டு நான் என்ன செய்தேன் தெரியுமா? சிறிது அருகம்பள்ளி கிள்ளி என்னுடைய பிரம்மாத்திரத்தை அந்த காக்கை மீது ஏவினேன். ஏவிய உடனே அதை புரிந்து கொண்டு அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்னுடைய பிரம்மாஸ்திரம் சென்று அவனுடைய வலதை எடுத்து விட்டு இடது கொண்டோடு அவனை சொற்குலத்துக்கு அனுப்பினேன். தாயை காண செல்லும் போது நீங்கள் உரைத்தீர்களே தாயிடம் கூறுவா என்று. அப்படித்தான் இன்னும் நான் ஒரு மாதம் உயிர்வாகிறேன், இல்லை என்றால் நான் உயிர் துறந்து சொல்லிவிட்டார். அப்படி என்றால் என்னுடைய பத்திரை 16 தர்மத்துக்கு இழுக்கு நேரக்கூடாது. இதுக்கு என்ன செய்வது தெரியுமா? நாம் தென்னலைக்கு செல்ல வேண்டும். அந்த தென்னலை ராவணனை கொன்று
என்னுடைய மனைவி சீதை சிரமிக்க வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க சுவாமி. அதாவது இந்த கடல் மீது நம்மால் நடந்து செல்ல முடியாது. இதுக்கு பாலம் ஒன்று அமைக்க வேண்டும். அப்படியே ஆட்சியர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அணில் கூட்டங்களை அனைத்து ஒன்றாக சேர்ந்து அப்படி பாலம் அமைத்தால் நாம் நேராக தென்னிலங்கை செல்லலாம். அமைக்க வழி தேடுவோம் வாருங்க. இதை பார்த்தீங்களா? என்ன இது ஆச்சரியம்? அனைத்து ஜீவராசிகள் ஒன்று கூடி இங்கே சேது ஒன்று அமைத்து விட்டது. அதற்காக இந்த பாலத்தின் மீது அடையாக அமைத்து விட்டது அல்லவா? ஆமா. நீங்கள் அமைத்த இந்த பாலத்துக்கு நாம் சேது மந்திரம் என்று பெயரும். அப்படியா ஆச்சரியா சுவாமி? ஆமா, அதுதானே தென்னிலங்கை. அதோ தெரியவுதான் தெரியல. இந்த தென்னிலங்கை கடைசி பகுதி சுவேதா பருவத்தை அமைத்து விட்டோம் அல்லவா? ஆமாம், நீ என்ன சொன்னாய்? என்னுடைய வாழ்வை தீ வைத்தான், நான் தென்னிலங்கையை தீக்கிறவருக்கு சொன்னேன் அல்லவா? ஆனால் இப்போதுதான் புரிகிறது. அதாவது ராவணனுக்கு இருப்பதோ தேவதட்சணன் மூலம் இருக்கிறான். அவன் தான் இத்தனைக்கு காரணம். எப்படியே ஒன்று ராவணன் பெருமை பற்றி பேசிக் கொண்டுதான் நான் வெற்றி காண முடியும். புறப்படுவோம் சுவாமி. தசரத ராஜகுமாரா. தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமாரா நாடியே நுழைந்தோம் தெரியே ராமா. நாடியது அனுதினும் தெரிய ராமா நாடியே நுழைந்தோம் தெரியே ராமா. நாடிய உடைந்திடும் தேடிடு ராமா ரசனை இல்லாத ரூபா அலங்காரா. தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமாரா அயோத்தி தனையாண்ட அஜமகா பேரா. அயோத்தியனையாண்ட அஜமக பேரா அயோத்தி தனையாண்ட அஜமகா பேரா. அயோத்தியனையாண்ட அஜமக பேரா அயோத்தி தனையாண்ட அஜமகா தசரத ராஜகுமாரா அலங்காரா அதிதீரா சுகுமாரா சுகுமாரா ஹரி சுகுமாரா சுகுமாரா சமருக்கு தானே சொல்ல வேண்டும். சமருக்கா? இந்த தென்னிலங்கை பகுதியில் சுவேதா பருவத்தை பாடி கூட அமைத்து விடுவோம். நீ நேராக தென்னிலை ராமனை சந்தித்து ராமர் வந்திருக்கிறார், சண்டைக்கு தயாரா அல்லது சமாதானத்துக்கு வழிபடுவது கேள்வி வருகிறாயா? உண்மைதான், நான் ஆச்சரியம். அது எப்படி நீ சொல்ல முடியும்? மீண்டும் அவருடைய அரண்மனை சென்றால் இவனை விட வேறு வீரன் இல்லை என்று இந்த தவறாக நினைக்கிறேன். அதனால் தென்னிலங்கை ராமனுக்கு தூதாக செல்வதற்கு வாழை மகன் அங்கு இருக்கிறார். அவர் தூதாக இருக்கிறார். அங்கதான் சொல்லுங்க. குரங்கனுடைய வாளிலே தீயை வைத்து மூட்ட சொன்னேன். என்னானது என்று திரும்பி என்னடா நீங்க வேற ஏதோ குரங்கு வாழ வர தீ வச்சு சொல்றீங்க. உண்மை. தீய வச்சு நாங்காட்டியும் அது மரத்துக்கு தாவி தாவி? நம்ம தென்னிலங்கே தீய ஆயிடுச்சு. தென்னிலங்கை அழித்து விட்டதா? ஆமா. அப்படி என்றால் இந்த தென்னிலங்கையே பார்த்தாயா ஒரே தீமயமாக காட்சி தருகிறது. உண்மை. இதையெல்லாம் முழுமையாக்க வேண்டும் என்றால் என்னுடைய அறையில் இருக்கிறான் தேவ தட்சன் என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்மா இருக்கிறான். உண்மை. விஸ்வகர்மா அழைத்து இந்த தென்னிலங்கை முழுமையாக்க சொல்லடா. ஆகட்டும் ஐயா. தென்னிலங்கை பழை போல் இப்பொழுது பிரதிபலிக்கிறது. தம்பி தம்பி, உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? யாது வேணும்? இந்த உலகத்தில் ராமன் என்றவன் தோன்றிருக்கிறான், நம்ம அழிப்பதற்காக இருக்கிறான். ஆகையா நீ சென்று ராமனை மடித்து விட்டு வர வேண்டும். அண்ணா, நான் போருக்கு செல்ல வேண்டுமா? வேண்டாம் அண்ணா, வேண்டாம். அந்த சீதா பிராட்டி அம்மாவை என்னுடன் அனுப்பி வைங்கள். தான் கொண்டு போய் ராமன் இட்டு டேய், 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 நீ எல்லாம் எனக்கு தம்பியா? போருக்கு போனானா நீ எனக்கு புத்திமதி சொல்ற?
அண்ணன் நான் உரைக்கிறேன். சென்று அந்த ராமனை கொன்று குவித்து விட்டு வா. போடா, புறப்படு. எனது தம்பி இருக்கிறான், வீரத்தோடு செல்கிறான். நிச்சயமாக எனக்கு வெற்றி கிடைக்கும். அந்த ராமன் அழிந்து விடுவான். சண்டைக்கு தயார் என்று நாள் குறித்து விட்டானா? ஆமா. அப்படி என்றால் வருவது யார் என்று நாம் பார்க்கலாம். இன்றைய யார் என்று தெரியவில்லை. நம்முடைய காலம் விழுகிற சுவாமி யார் இவர்களை திருச்சடை நம்ம தங்கள் தேவிக்கு உறுதியாக இருந்து அவ்வப்போது தரங்கள் குறித்து இருக்கிறார்கள். அந்த உத்தமை பெற்ற உத்தமரை இவர்தான் ராவண தம்பி விபீஷணன் கூறுவார்கள். சண்டைக்கு தானே வந்திருக்கிறேன்? இல்லை சுவாமி, இல்லை. சமாதானமாக வந்திருக்கிறேன். உங்களிடம் தஞ்சமடைய ஆச்சரியா. நோக்கு புரியுதா? அதர்மம் எங்கே இருக்கிறது? நோக்கு புரியுதா சாமி? என்ன என்ன அதர்மம்? இவாள் பிழைக்க தெரிஞ்ச மனுஷா. இனிமே ராவனோடு நாம் இருந்தால் ராம பகவான் கணக்கு இரையாகிறோமோ என்று அறிந்து உயிருக்கு பயந்து கட்சி விட்டு கட்சி மாறிவிட்டார். அப்படியா? அதர்மம் எங்கே இருக்கிறது, தர்மம் எங்கே விளைகின்றது என்ற உண்மை புரிந்து விடுவோம். அதனால் நம்முடைய சேர்த்துக் கொள்வதால் என்னுடைய தம்பி மாறும் இவனை நான் 5வது தம்பியாக சேர்த்துக் கொள்கிறேன். அப்படியே புறப்படுங்க. ஒன்னால் நமக்கு வச்சு முழுவதும் நமக்கே வச்சு புறப்படுங்க. எனது தம்பி விபீஷணன் சென்றிருக்கிறான். நிச்சயமாக எனக்கு வெற்றி கிடைக்கும். கவலா எனது தம்பி இதுவரை காணவில்லை. நிச்சயமாக அந்த ராமன் மடிந்திருப்பான். எனது தம்பி வீரத்தோடு செல்வதை பார்த்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நினைத்திருந்து அந்த ராமன் பாதத்தில் தஞ்சமடைந்தார். இவெல்லாம் எனக்கு தம்பி இவன் போனால் என்னடா, என் மகன் இருக்கிறான் இந்திரஜித்து அனுப்பி வைத்தார். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். என் மகனை அழைத்து விடா. தூதுவனாக அங்கதனை அனுப்பி வைத்தார்கள். சண்டையா சமாதானம் என்று கேட்டார். சண்டைக்கு தயார் என்று உரைத்து அதன் பிறகு எனது தம்பி விபீஷணனை அனுப்பி வைத்தேன். ஆமா, அவன் சென்று சமரிலே வெற்றி கண்டுவிட்டு வருவான் என்று பார்த்தால் ராமன் பாதத்தில் தஞ்சம் அடைந்து விட்டான். அப்படியா? நீ செல் போருக்கு அந்த ராமனை கொண்டு விட்டு திரும்ப வாய் தவறி வந்து விட்டது. வாய் என்றால் பொருத்தம், வாய் என்றால் வருத்தம். மனம் கலங்காதே. செல் அந்த ராமனை மடித்து விட்டு வெற்றி செய்தியோடு நம்மிடத்தில் பயந்து ஓடினானே இந்திரஜித்து. அப்படியா? அவன் மீண்டும் இந்த சமருக்கு இருக்கிறான். வரட்டுமே பார்க்கலாம். என்ன செய்தான் பார்த்தாயா? ஆமா ஆமா. தெரியவில்லையே. சரி, அடுத்ததான் சென்று பார்க்கிறேன். நேற்று செத்து இருக்கணும். எப்படியோ தப்பிச்சு போய் நிகும்பலையாக செய்தி நினைச்சுதா? ஆமா, அழிச்சுட்டு இல்ல. ஆமா ஆஞ்சநேயா, இங்க என்ன செய்கிறாய்? என் பகவானோட நான் இருக்கிறேன். என்னடா செய்ய? நீ தான் வந்திருக்கிற சண்டைக்கு. நீ தானே வந்துக்கிற. வழி மாறி வந்து விட்டனோ? இல்ல இல்ல, மேலதான் வந்துக்கிற. அப்படியா? சரி, உள்ள நீ செய்ய வேண்டிய நிகும்பல யாகத்தை காட்டி கொடுத்து யார் தெரியுமா? யாரு? உங்க சித்தப்பா. எங்க சித்தப்பனா? எதோ இருக்காங்க. சரி விடு. ஆஞ்சநேயா, இங்க வந்துட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த ராமனை தேடி வந்திருக்கிறேன். ஆமா, ராமன் எங்க இருக்கிறான்? சுவாமி, இவனை பேச விட்டு வேடிக்கை பாருங்க. சீக்கிரம் அனுப்புங்கள். ஓ, இவர்தான் இந்த ராமனோ? ராமா, உன்னைத்தான் கொல்ல வந்திருக்கிறேன். மேகநாதா, உனக்கும் எனக்கு எந்த வித்திருப்பகை? என் மனைவியை கொண்டு வந்து உன்னுடைய தந்தை சிறை வைத்திருக்கிறானே, இந்த தர்மமா இது?
இது நீதியா இது? வேண்டாம், விளையாட்டு வீணாக மாண்டி விடுவார், போய்விடு. அதெல்லாம் கிடையாது. நான் தந்தை கேட்டாங்க இருக்கிறேன். உங்களால் முடியுமா முடியாதா? அப்படியா? தம்பி சொன்னா எத்தனை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அச்சன் என்ற பானத்தால் அவன் சிரசை கொய்து. அப்படியே கட்ட பண்ணா லட்சுமணா, நீ என்னை கொள்வதா? உனக்கு வீரம் இருந்தால் வாடா சமருக்கு. இருக்கப்பட்டவனை ராவணன் வந்தான். நாளை தினம் அவனை சந்திப்போமே. என் மகன் சென்றிருக்கான். நிச்சயமாக அந்த ராமன் மடிந்திருப்பான். கவலா என்னடா போச்சு? ராமன் அழிந்து விட்டானா? என்னப்பா உன் மகன் எந்திரிச்சியா? போருக்கு போனாரு. உண்மை வீரத்தோடு சமர் செய்திருப்பானே. ஒண்ணு கிடையாது. சேர்த்து போட்டாரு. என் மகன் இறந்து விட்டானா? மகனே மகனே, என்னை விட்டு பிரிந்து விட்டாயடா மகனே. இனி இந்த உலகத்தில் உன்னை பிரிந்து எப்படியடா வாழப் போகிறேன் மகனே. பலமிகு எனது மைந்தே, புஜபல பராக்கிரமான மைந்தே, கலைபல பைந்த மைந்தே, மகனே மகனே மகனே, பலமிகும் எனது மகனே, பராக்கிரமமான மகனே, ஐயோ நான் என்ன செய்வேன் மகனே மகனே மைந்தன் பெருந்துயரா, மைந்தன் பெரும் துயரால் மைந்தன் பெரும் துயரால் என்னை விட்டு பிரிந்தாயோடா. மைந்தன் பெரும் துயரால்
தாளாட்டி வளர்த்தேனே, எனக்கென்று ஒரே ஒரு மகன் என்று பெருமையாக இந்நாட்டிற்கு எடுத்து காட்டினேனே, என்னை விட்டு பிரிந்து விட்டாயா? எப்படி துடித்தாயோ, எப்படி துடித்தாயோ, என்னவென்றழுதாயோ, எப்படி துடித்தாயோ. அங்கம் பதறுதே ஆவி துடிக்குதே, தம்பி பெரும் துணையால் உன்னை நம்பி இருந்தேனடா, தம்பி பெரும் துணையால். மகனே, என்னை விட்டு பிரிந்து விட்டாயா? விடமாட்டேன். இத்தனைக்கும் காரணம் அந்த ராமன் அல்லவா? அந்த ராமனை இனி உயிரோடு விடமாட்டேன். நான் செல்கிறேன் போருக்கு. இனி யாரை நம்பியும் பலன் கிடையாது. செல்கிறேன் போருக்கு. அந்த ராமனை கொன்று விட்டு திரும்புகிறேன். வரேன்டா. எல்லோரும் அடைந்தார் என்ற செய்தியை கேட்டு ராவணன் தனக்கு தானே உயிரை விட்டு விட்டானோ தெரியவில்லையே. அது ஒருவர் ராவணன் தானே புலம்பிக் கொண்டிருக்கிறானோ பார்க்கலாம். ஒன்று தெரியவில்லை. ஆமா, அவன் தானே அவன். அதோ ஒருவரை ராவணனை போலதான் தெரிகிறது. மீசை இல்லாத பேடியே, இன்னும் ஒரு ராணுவம் இருந்தா என்னுடைய குலத்தை கருவறுத்திருப்பாய். உன்னை அழிப்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறடா. ராவணா, உமக்கும் எமக்கு எந்த விதத்தில் பகை? என்ன? இப்பொழுது கூட சொல்கிறேன். என்னுடைய மனைவி ஒப்படைத்து விட்டு என்ன? என்னிடம் நீ சரணாகதா இருந்தால் உனக்கு நான் உயிர் பிச்சை தருகிறேன். டேய் டேய், இவ்வளவு 9 மாதங்களாக கொண்டு வந்து சிறை வைத்திருக்கிறேன். ஒரு மனைவியை மீட்க முடியாத பேடி, மீசை இல்லாத பொட்ட என்னிடத்தில் அப்படி நான் சமருக்கு தயார் தானே. தயாராக இருக்கு. ராவணா, எதடா ராவணானே, எதடா ராவணனே, சம்மதம் தானடா ராவணனே. எதடா ராவணனே, சம்மதம் என்னடா சண்முகனே. சாதனை என்றது அவருக்கு வந்திருக்கிறாயே. இத்தனை நாள் நடந்த யுத்தத்தில் எத்தனையோ படைந்த பாவம், எத்தனையோ தலையறுப்பிட்டு கை கால் உடந்து ரத்தத்தில் ஆடாக ஓடுகின்ற காட்சியை பார்த்தாயா? என்ன? சாதனை சண்டைக்கு வந்தாயே, சைன்யமெல்லாம் ஒழிந்து எதடா ராவணனே, சம்மதம் என்னடா தூர்குணனே. என்ன? மீண்டும் என்னை எதிர்க்கு நான் என்ன ஆக தெரியுமா? என்ன? பஞ்சினில் தீ போலே வருமுன்னே